சலிப்பில்லா உழைக்கிறேன், நான் தோல்வில்லா பிழைக்கிறேன், என வேலைக்கு வந்தவன் சரியில்லை என்று அடிக்கிறான் உழைக்கிறான் காலையில அந்த ஆள் ஏர் ஓட்டு வந்தான், அந்த ஆள் ஏர் தான் ஓட்டணும், இல்ல என்ன போய் பட்டுன்னு தூரம் தெரியல. அந்த ஆம்பளைக்கு நல்லா வேலை ஓட்டி தராங்கோ, நல்லா சம்பாதிக்கிறாங்கோ, எத்தனை வந்து பொண்ணாடி தராங்கோ. ஆனா அப்படி கிடையாது, இந்த ஒரு ஏர் ஓட்டு ஒன்னே காசு கொடுத்து அது நல்லா வாங்கி குடிக்கிச்சு. வீட்டுல ஒன்னாடு ஒண்ணு இல்லை, அந்த படுப்பை எங்க போய் படிக்கிறான்னு தெரியல. சரி சரி 2 பேர் உட்காந்துக்கிறாங்கோ, அவங்க பேர் கேட்டு பாருங்க. வீட்டுக்கார பாத்தியா? வீட்டுக்கார அந்த ஆளு கேட்டாலும் நீ 300 ரூபாய் கொடுத்து நீ யாரும் பார்த்து கொடுத்து அந்த ஆளு 300 ரூபாய் கேட்டாலும் நீ முட்டு அந்த கருணை எப்படி கழிக்கிட்டு வேலைக்கு ஏறி மேரி கோடக்காரிக்கு போன ஒரு ஆம்பளை காலையா போன அவன் போயிட்டானா இருக்கானா செத்தானா மணி 1 மணி ஆக போதியா பயப்படாது நான் தப்பா நினைக்காது அவன் போறா வாடான்னு கூப்பிடுறானா என்னை விட 3 வயசு பெரியவா அரும்பு அது ஏதாவது வாடா போறான்னு கூப்பிடுறான் தப்பா எவ்வளவு குச்சாலும் நான் சரியா நிற்பேன். எந்த செடி நிக்கிறேன் என்ன பண்ணி நீ ஊத்தி ஏர் ஓட்டு வீட்டு எவ்வளவு வேலை இருக்குது. வீட்டு வேலை யாரு செய்வாவா? கோத்தா செய்வாளா, பெருமை செய்வாளா, சித்தி செய்வாளா, அக்கா செய்வாளா, தங்கி செய்வாளா, இல்ல உன் பொண்டாட்டி செய்வாளா? நீதான் செஞ்சாவனா? நான் ஒண்டியோ என் அக்கா, எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க சித்தாத்தா, பெரியாத்தெல்லாம் செஞ்சவன கல்யாணம் பண்ணி வந்தா நான் ஒண்டி செய்யறதுக்கு. என்ன பாத்து ஒரு நேரமா நிக்க மாட்டியா? ஒரு ஆம்பளை ஒரு குடிக்கிறான்னு வச்சுக்க, யாரால குடிக்கிறான்? ஆம்பளை எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா குடிக்க ஆரம்பிக்கிறது பொம்பளை. எதுக்கு ஏன் சொல்லு, அவன் குடிச்சிட்டு வரான்னு வச்சுக்க, அவன் குடிச்சிட்டு வந்தவங்க ஒரு ஆம்பளைட்ட ஒரு ஆப் ஆயில போட்டு ஒரு 4 ஆம்பளைட்டு போட்டு 2 ஆப் ஆயில போட்டு அவனை வச்சுட்டான். அவன் எங்கன்னா வந்து உன்னை சாப்பிட்டான பத்துங்க, அவன் சாப்பிட்டு வரான், அவன் வரான் படுப்பான் வந்து ஒண்ணு குமுறு யாரு வச்சு குமுறு அது கரெக்டா செஞ்சுனா ஏன் ஆம்பளை அடிக்கிறான். உள்ள பாம்பு கடிச்சு எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படி பாம்பு இருப்பீங்களா? நீயா ஆட்டை விட்ட வக்கு கிடையாது. இவ்வளவு பேசுறிய வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது. தூங்கி அந்த சாணி போறதுலையா? சாணி நீ போட போடும் அது இல்லையா? தூங்கி சாணி செஞ்சுட்டு பெருகிட்டு பாலம் போட்டு சாமா கழிச்சு இப்ப நம்ம காது ஒண்ணு வருது வாங்கி ரோட்ல கொடுத்துக்கிற அலமோதின்னு வந்து பாரு. அது அலமோதில நீதான் அலமோதிக்கிறப்போ எவ்வளவு கொடுத்தாலும் சரியா சாணி நீ தான் போடணும், சாமான் நீ தான் சொல்லணும். வீட்டுக்கு யானையா? ஏயா வீட்டுல ஒன்னாடு ஒண்ணு இருக்குதா? நம்ம வாங்குறது எவ்வளவு காசு வாங்குறோம்?
இன்னைக்கெல்லாம் காலையில 5 மணிக்கு போகணும், மணி 6 மணி வரைக்கும் வேலை செய்யறோம். எவ்வளவு கூலி? 1.25 ரூபாய் கூலிடி நம்மளுக்கு. 1.25 ரூபாய் கூலி. வீட்டுல ஒண்ணு இருக்குதா? வீட்டுல அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, எண்ணெய் இருக்குதா, மிளகா தூள் இருக்குதா, புளி இருக்குதா, உப்பு இருக்குதா? என்ன இருக்குது நான் எடுத்து செஞ்சுட்டு வரேன். புதுசா நாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 கல் அரிசி வாங்கி கொடுத்தேன். முன்னாடி ஒரு அது மட்டும் இல்லை, 1 லிட்டர் எண்ணெய் இருக்கு வாங்கி பாம் ஆயில் கொடுத்துட்டு போனேன். இதை விட முன்னாடி போனேன். நல்லா கேட்டுங்க, நீ குத்தா பொம்பளை கூட பண்றீங்க. 1 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா 3 வாரம் ஆகுதான். உன் மட்டா தூண்டுறான் அதுக்கு கோழி அரைக்கும். என்ன நான் சாப்பிடணும், ராசி அரிசி சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட்டு போயிருக்கிறீங்க. சரி முன்னாடி சரி என்ன சரி நம்ம கிட்ட அடி வாங்குவோமா? ஒரு ஆம்பளை அடிக்கிறேன்னா ஓடக்கூடாது, கிட்ட வந்து அடி உங்க அம்மா வீட்டுல வக்கீல் அதை நான் பொண்ணு கேட்க நேரத்துல ஒரு முருங்காய் முருங்காய் கொடுத்தாடி உன் லவ் பண்ணேன். முருங்காய் பெரிய ஆசிரியர் முருங்காய் ஒரு லவ் பண்ணறான். அவன் மூஞ்ச அவனுக்கு ஒரு அனுமாரு மூஞ்சி உள்ள போன கோதை விட்டுறாங்க. என்னடா உங்க ஆம்பளி பண்ண மாதிரி ஒரு அது வீடு வச்சு பண்ணாங்க. எனக்கு ஒண்ணு பிடிச்சிக்கிறேன் வந்து கட்டுப்படி ஆமையா யோ இனிமேல் நமக்கு சண்டை வேணையா. கரிதாசி அந்த பவான்காரியா நம்ம வீட்டுக்கு வந்து போனையா என்னன்னு வந்து போயிடும். தப்பா நினைக்காதியா, அந்த ஆளு ரத்த எடுத்து வந்தாயா எடுத்து வரையா. போயினே இருக்கு. நீங்க அது எங்கடா போறது? நான் பார்த்து நின்னே போய் திருப்பி வந்து இவங்க ஏற்றுறேன். உனக்கே படிக்கிறது எனக்கு படிக்கிறது பாடவாய் வச்சு எப்படி படிப்பாரு? ஒரு வார்த்தைக்கு நான் துரோகம் பண்ண கூட 1ஆம் கிளாஸ் 9 வருஷம் பெருமை சொல்றேன் பாருங்க. மோடு பல்லாண்டா அப்படியே தடவை பார்த்து படிப்பேன். சரி சாமான்டா எல்லாம் புடிச்சு புடிச்சு சொல்லுவேன். நாங்க பார்த்து சொல்றேன். எயிட்டு ஐயோ ஐயோ என்ன ஐயோ ஐயோ என்னையாச்சு 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 என்ன சொல்லியிருக்கிறேன் என்ன புரி புரி புரி
என்னப்பா என்ன படிச்சீங்க ரெண்டு நம்ம படியா என்னமோ பயமா இருக்கியா ஆமாய்யா வெளிநாடு படிக்க போனாங்களே நம்ம மகன் ராஜாவும் உன் அக்கா மகன் இருக்கா பாரு ரோஜா அவங்க 2 பேரும் போறாங்கய்யா அப்பா தன்னலமற்ற தாயின் நெஞ்சம் ஏன்னா உங்களுக்குள்ள நான் திருமணம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு அம்மாவுக்கு நான் திருமணம் பண்ணிட்டேன். மருமகனுக்கும் உனக்கு திருமணம் பண்ணி நாங்கள் செத்து மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒரே சொன்னீங்க நீங்க எப்படி தவறாகலாம் பேசுறீங்க. அப்பா ஆமா சென்னைக்கு போனீங்களே எல்லாம் பட்ட முடிச்சு ஐயா நல்லபடியா பாட்டு பண்ண முடிச்சிட்டேன்ப்பா. உண்மைதான் ரோஜா நீங்க நானே முடிச்சிட்டேன். அப்படியா ரொம்ப சந்தோஷங்க. ஆமா உண்மைதான் உண்மைதான். நீங்க படிச்சிட்டியா? சொல்லலாங்க அப்பா நேரா நின்னுப்பா. ஒரு வாரம் உடம்பு தெரியல அதுதான் சொல்றேன். ஒரு நாளா ஒரு வாரமே இருக்கா ஆட்டோ தொக்கு அப்பா ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் எந்த கோயிலுமா ஆமா என் மனைவி அப்பா என் மாமா ரெண்டு இருக்காங்க. அவன் செத்துட்டாருப்பா. ஐயா ஐயோ சொல்லு அதுதான் எழுத்து கூட்டி கூட்டி போச்சு அர்த்தனா அவன் சொல்லி செத்துட்டாரு. நீ பார்த்தா போயிட்டு ஐயா நீ பேசு கிட்ட கிட்டே வர்ற நான் உனக்கு அப்பா மாதிரி நல்லவனே நீ பையா காசு புரிய அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஏங்க குழந்தைங்க 2 பேருமே சென்னைக்கு போய் படிக்கலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அங்க வித விதமா சாப்பிட்டுருப்பாங்க. இட்லி சூரி சரி நீ சொல்லி பிறகு நான் இட்லி சொல்றேன். இட்லிக்கு சட்னியா சாம்பாரா? சாம்பார் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு 4 கிலோ செத்து போயிருக்கு. சரி ரசம் வச்சிடுறி இட்லிக்கு நல்லா கேட்டு மாமனார் சொல்றாரு பாரு. இட்லிக்கு ரசம் எல்லாம் தொட்டு கூடாது. அப்படியே காய்ச்சி ஊற்றி வேண்டிதான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா யாரு
வரட்டும். எதுக்காக அவனுக்கு கை கட்டி போயிட்டு ராஜா அவங்க தப்பெல்லாம் பேசக்கூடாது. அவர் யார் தெரியுமா? அவர் ரொம்ப கணக்குள்ள. அப்பா யாரா இருக்கட்டும்பா. அதுக்காக நீங்க எதுக்கு கை கட்டுறீங்க? அதுதாம்மா நம்மளுக்கு ஒண்ணே கட்டு பையா. எதுக்கு அவ்வளவு பேர்றாங்க? ஒன்னே கட்டுறது சின்ன ரூபா. அப்பா நீங்க வேலைக்கும் போக வேண்டாம், எதுக்கும் போக வேண்டாம். உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சமையல் தர்றது என்னோட வேலை. நீங்க என்ன போகுது அவன் இங்கிருந்து முதல்ல பார்த்து சொல்லுங்க. சொல்லாதப்பா நம்ம பெரிய மாமா என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னே கடுப்பா ரூபாய் படமா? ரோஜா 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 அவசரப்பட்டு பார்க்க விடாதமா. சொல்லு அப்பா அப்ப நீ யாரப்பா அவனுக்கு கை கட்டி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அது பெரிய நம்ம மோத முடியாது. ஐயா யார் எவ்வளவு பெரிய இடம் வந்து பாருங்க. மருமகாவோ அப்பா ஏய் தந்தை வேலைக்கு வர நீ போக முடியாதா? ஏய் போகாத. நாட்டு வள பத்திரியா பேசுறீங்களே என்னப்பா நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறது அவங்கதான்பா. ஆனா அப்பா இது நாள் வரைக்கும் சாப்பாடு போட்டது அவரா இருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு அனைத்து செய்ய வேண்டிய கடமை என்னது நான் பாத்துக்கிறேன். அவங்க யார் அது நான் பாத்துக்கிறேன். கணக்கு புள்ளி அணைச்ச வேலைக்கு ஆட்கள் கூட்டு வர கணக்கு புள்ள கணக்கு புள்ளி வேலைக்கு ஆளுக்கு வர இது வரைக்கும் கணக்கு புள்ளி என்ன ஆனா ஏதானு ஒண்ணு தெரியலையா? இங்க பாருங்க கணக்கு புள்ளி எனக்கு எங்க போறாரு? என்ன அலங்கோலம் இது? நீங்க என்ன சொன்னீங்க? கூலி அழைட்டு சொன்னீங்க. ஆமா இங்கிருந்து நேரா போனேன். வேலை இருந்தாங்க. அது மட்டும் இல்ல நாங்க வேலைக்கே வரமாட்டோம். நீங்க கொடுக்குறீங்க பெரிய கூலி 1.25 ரூபாய். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் வர முடியாது. எங்களுக்கு தேவை 50 ரூபாய் கூலி கொடுக்கணும். வேலைக்கு வர மறுத்து விட்டார்களா? ஆமா 50 ரூபாய் கூலி கேக்குறாங்களா? மத்தியானம் பிரியாணி கேக்குறாங்க. ஏன் 1.25 ரூபாய் கூலி கொடுக்கணும்? அது போறாதம்மா? அது பத்தலையா அவங்களுக்கு? அதனால வந்து எனக்கு 50 ரூபாய் கூலி கொடுத்தாதான் நாங்க வருவோம் அப்படின்னு வர முடியாது. போறேன்னு அடி அடி அடிச்சுட்டாங்க. வர முடியாது தீர்த்து சொல்லிட்டாங்களா? ஆமா. விடலாமா அவங்கள? என்ன நடக்க போது ஏது நடக்கும் ஆம்பளை நாங்க இருந்து என் புள்ள கட்டுறது தப்புன்றான். தப்புன்ற பதில் சொல்லு போய் அவன் வந்து கேக்குறான் புள்ள பச்சுக்கிறாண்டி அப்படியே ஆட்டி விட்டுருவான். ஆமா விஷயம் தெரிய குவார்டர் வரைக்கும் அடிப்பான். சும்மா ராணி நீ பயப்படாதா? என் பொண்டாட்டிய எவன் இருந்தாலும் நீ காலு மேல காலை போட்டு பேச்ச அவன் சொல்றான். என் பையன் தெரியல சும்மா கம்மியாட்டிய பாப்பா நீ தகுதி எது கை காட்டுற? அந்த காலத்துல கை கட்டி இந்த காலத்துல போவாது மேல கை வீசி பேசுற மாதிரி அது போயா சொல்ற தானே
எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க ஏய் மேல கேட்டியா வேற வாங்குறேன் உன்னதான் கூப்பிடுறேன் போ நாட்டு விட்டாச்சு சேர ஓட்டினா ஆளுங்களை கூப்பிட்டா சொல்லி கணக்கு புள்ளி அனுப்பிச்சா கணக்கு புள்ளி அச்சு அனுப்பிச்சிக்கிறீங்களே என்ன காரணம் ஐயா ஏன் நம்ம வேலைக்கு வர மாட்டோம் வேலைக்கு வர மாட்டீங்களா ஏன் என்ன காரணம் ஐயா என்னுடைய மகனும் என்னுடைய மருமகள் படிக்க போனாங்க பாரு பட்ட படிக்க முட்டி வந்துருக்காங்க என் மகன் வந்து வேலைக்கு தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்பா தெரியுமாங்க ஏமா அவர் யாரு அப்பா நீங்க நிறைய பேசுறீங்க ஒண்ணு என்ன படிச்சு வாடகைக்கு நீங்க எதுக்காக பேச வேண்டிய அவசியமே கிடையாது யார் அவர் அவர் தம்பா நம்மளுக்கு பாட்டியால் கூட தெய்வமா அவர் தம்பா ஒன்னே ரூபாய் வேலைக்கெல்லாம் இனிமேல் நீங்க போக வேண்டாம் கொடுத்தாலும் 50 ரூபாய் கொடுத்தா போங்க இல்ல போக வேண்டாம் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் ஐயா ஏய் மேல என்னங்க என்ன தைரியம் பேசுவா ஜல்தியா பிடிக்கிற இனிமேட்டு நாங்கள் கூலி வர ஏய் எங்க பேசுங்க ஏய் யாருகிட்ட பேசுறது தெரியுதா சொல்லையா சொல்ல தகுதிமா ஒன்னே கால் ரூபாய் கூலி ஏய் ஒன்னே கால் ரூபாய் கூலி தான் கொடுப்பேன் அரை வயிறு கஞ்சி சாப்பாடு தான் போடுவேன் நொய் அச்சு சாப்பாடு அது அரை வயிறு தான் போடுவேன் வேலைக்கு அனைவரும் கூப்பிட்டுன்னு சீக்கிரமா வேலைக்கு வரணும் வர முடியுமா ஆமா கூலி கொடுத்தா வருவோம் இல்ல நாங்க வர மாட்டோம் ஏய். எடுத்து சொல்லிட்டோம் பொம்பளை தான் கூட ஆம்பளை கூப்பிட்டு ஐயா என் தந்தை இனிமேல் 1.25 ரூபாய் கூலிக்கு வேலைக்கு வர மாட்டார் இனிமேல் வேலைக்கே வர மாட்டார் ஐயா நீ யாரு நான் அவருடைய மகன் என்னுடைய பெயர் ராஜா எங்கிருந்து வந்துக்கிற நான் இதே கிராமத்தை சேர்ந்தவன் அயல்நாடு சென்று படிப்பு முடிச்சுட்டு இப்போதான் திரும்பி நாடு திரும்பிக்கிறேன் ஏய் மேல அவன் படிப்பதற்கு காரணமா இருந்தது யாரு நீங்க தான் ஒன்னே நான் கொடுத்த 1.25 ரூபாய் ஊதியத்தை வைத்துதான் இன்னைக்கு உடைய மகன் படிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்படி இருக்கும் போது என்னையே எழுத்து பேசி கொண்டிருக்க அதை நீ பார்த்துட்டு நின்னுங்கிற ஐயா நாங்கள் வேலைக்கு வரேன் காலையில 5 மணிக்கு போற சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம் ஐயா இனிமேல் என் தந்தை வேலைக்கு வர மாட்டாங்க ஐயா வேலைக்கு வர முடியாது என்ன மாமா இது வேலைக்கு வர முடியாது வர முடியாது அவங்க புழுதா சேர்க்கிறேன் எங்க மருமகங்க அயல் நாட்டு இருமாப்பிள்ள பேசியிருக்கிறியா 1.25 ரூபாய் கூலிக்கு தான் உடைய மாமனாரு மாமியாரு இருக்கக்கூடிய அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும் போது 1.25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்ய வர முடியுமா முடியாதா வர முடியாது
என் தந்தை இனிமேல் வேலைக்கு வர மாட்டார். என் தந்தை இனிமேல் வேலைக்கு வர மாட்டார் ஐயா. என் தந்தை இனிமேல் வேலைக்கு வர முடியாது. ஐயா என் மகனை அடிக்காதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் எங்களை அடிங்க. அவர் சின்ன பையன் தான், தெரியாது. முடியாது முடியாது. வர முடியாதுங்க, முடியாது. அடிக்கிற அடி என் எதிர்க்க நான் பார்க்கணும். போடு போடு போடு. அடி வாங்கி ஆஞ்சு நேரம் ஐயா, மனிதன் நினைப்பதுண்டு. நிலைக்கும் என்று
மகளும் பிள்ளையும் சம்மதிக்க மறுத்து விட்டாங்க. வர மாட்டீங்க, ஒருபோது வர மாட்டீங்க. என்னுடைய நிலத்துக்கு வேலைக்கு வராதவங்க இனி ஒருவர் கூட உயிராக நாட்டில் இருக்க கூடாது. ஒருத்த வீட்டை தவிர அது கொளுத்து மொத்தம் வீட்டை கொளுத்துட்டு இல்ல, ஒருத்த கூட இனி நாட்டில் இல்ல. இப்போது என்னுடைய 1000 வேலி பயிர் சொன்னா என்னுடைய மனைவிற்கான மருதேவி அவரை நான் அடுத்ததா கூட மருதேவி இன்னைக்கு வாடி வருது காரணம் என்னவோ மருதேவி இருக்கிற கூலிக்கார பசங்க வேலைக்கு வர மறுத்து விட்டார்கள். 1.25 ரூபாய் கூலி கொடுக்கிற 50 ரூபாய் கூலி கேட்கிறாங்க. அதனால நாட்டை விட்டு அடிச்சு துரத்துட்டு ஒருத்தர் வீடு கூட இல்ல, மொத்த வீட்டு தீ வச்சு கொளுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு கூலி கேக்குறாங்க? 50 ரூபாய் தானே. இவ்வளவு காலமா 1.25 ரூபாய் தான் கொடுத்து வந்தீங்க. கேவலம் ஒரு 50 தான் போட்டு கொடுக்க கூடாதா? ஏங்க கூலியார் மனசார வாய்த்துறா, நம்ம எண்ணிக்கை நல்லா இருப்பாங்க, கேட்டதுக்கு கொடுக்க கூடாதா? எவ்வளவு செலவு இருக்குது நம்ம கிட்ட? மருதேவி இருப்பது 1 ஏக்கரா 2 ஏக்கரா 10 ஏக்கரான்னு சொன்னா பரவாயில்ல. 1000 வேலி, ஒரு வேலி என்பது 100 ஏக்கரு. அப்ப இருக்கும் போது இந்த 1000 வேலி பயிரான்னு சொன்னா 1.25 ரூபாய் கூலி கொடுத்தா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். அப்படிங்க கேட்கிற 50 ரூபாய் கூலி கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. அதனால இனி ஒருவர் வேலைக்கு வர மறுத்து விட்டார்கள். அதனால இப்போது உன்னுடைய தாய் தந்த நாடான மருத நாடு சென்று மருத நாட்டில் இருக்கக்கூடிய உடைய தாய் வீடு சென்று தாய் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டி வா, நம்முடைய நிலம் பயிராகும். எப்ப நாட்டுக்கு போயிருக்கேன், நான் போக மாட்டேன். என் தந்தால் அனுப்பவே மாட்டேன். முதல்ல மருதேவி கணவனுடைய வார்த்தைக்கு என்றைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெண்களா பிறந்தா மறுத்து பேசக்கூடாது. அப்படி இருக்கும் போது இப்படியே தாய் வீடு சென்று அங்க இருக்கக்கூடிய ஆட்களை இட்டு வா, பயிர் நம்முடைய 60 வேலையும். நான் ஒண்டியா போக மாட்டேன். நான் போனா கணவனை மனைவி சேர்ந்து போனதே நாட்டுக்கு எங்க பெருமை. நான் ஒண்டியா போக மாட்டேங்க. மருதேவி யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெற்றெடுத்த தாய் வீட்டுக்கு செல்றேன்னு சொன்னா தாய் தகப்பன் யாரா இருந்தாலும் சரி, பெண்ணு வந்தா நம்ம பொண்ணு வந்துட்டா அதனால மன உருகி எதுவா இருந்தாலும் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது தாய் வீடு சென்று இருக்கக்கூடிய ஆட்களை இட்டுவா நம்முடைய நிலம் பயிர். நீங்க எத்தனை முறை கூறினாலும் சரி, என்னால போக முடியாது முடியாது முடியாது.